ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை முருகப் பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள் என் செல்லமே. நான் சொல்வதை ஒரு 4 நிமிடம் மட்டும் கேள். நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரும். நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிடு. முருகனுக்கு அரோகரா என்று ஒரு 4 முறை பதிவு செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே. நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும். நீ விரும்பிய காரியத்தை நான் நடத்தி தருவேன் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை மட்டும் செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நாள் நிச்சயமாக வரும். உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. உன் பாதுகாப்பாக என்றும் நான் துணையாக இருக்கேன். நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் கூடிய விரைவில் கிடைக்கும். நீ எனது செல்ல பிள்ளை. என் அனுமதியின்றி உன்னை யாரும் தொடவும் முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். உறவுகள் உன்னை பாராட்டும் என் செல்லமே. உன் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்த்து விடுவார்கள். பொறுமையாக மட்டும் இரு. இந்த முருகப்பெருமான் உனக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அனைத்தையும் நான் ஜெயமாக்குவேன். நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? என்னை உறுதியாக நம்பு. யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளை, உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. இது உன் முருகப்பெருமானின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்கிறது உன் அன்பு. நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான், எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான். இறுதியில் கசப்பு மருந்தாகும், இனிப்பு நோயாகும். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும்போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பது தானே வாழ்க்கை. வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் யாரையும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்து விடு. அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கை சிறப்பாகும். அதே நேரத்தில் நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. நம்பிக்கையோடு போராடி நீ நினைப்பதெல்லாம் நடக்கும். தராசிற்கு நியாயமெல்லாம் தெரியவே தெரியாது. எந்த பக்கம் கணம் இருக்கின்றதோ அந்த பக்கம் சாய்ந்து விடும். அப்படித்தான் சில மனிதர்கள் தானாய் கிடைத்த பொக்கிஷங்களை தொலைத்துவிட்டு குப்பைகளை கிளறி கொண்டிருக்கும் கோமாளிகள் நிறைந்த உலகம் இது. என் செல்லப்பிள்ளையே, நான் சொல்வதை 4 நிமிடம் கேள் என்று சொன்னேன். நல்ல எதிர்காலம் உண்டு உனக்கு. நிச்சயமாக உறவு என்னும் விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறிவுரை நாளும் எழுதப்படுகிறது அல்லவா? கவலையை விடு. எல்லாவற்றையும் உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்து தருகிறேன். ஆகவே உறவை கண்டு மயங்காதே, பிரிவு கண்டு வருந்தமும் செய்யாதே. இருக்கும் வரை நிஜத்தை மட்டுமே நேசி. இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி. நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே. தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய், தடுமாறுகிறாய்? இந்த முருகப்பெருமான் நான் உன் உள்ளத்தில் தானே குடியிருக்கின்றேன். பிறகு பார், நிச்சயமாக அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன். ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ முடியாது தானே. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது மாறுபடும். அதே போலத்தான் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான, ஏன் கொடூரமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீ மனதார உணர்ந்திருப்பாய். பல இடங்களில் பார்த்தும் இருந்திருப்பாய். ஆகவே இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள். உனக்கு நல்லதும் நிச்சயமும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும். நாமும் பாக்கியசாலிகள்தான். நலம் பெறுவோம். நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம். அந்த எண்ணத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும். உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்பதுதான் விதி, நிர்ணயிக்கப்பட்ட விதி.
இருந்தாலும் விதியில் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை எதிர்கொள்ளலாம் என்றுதான் உன்னிடத்தில் சொல்ல வந்தேன். நம்பிக்கை பொறுமை இருந்தால் உனக்கான விதியை இலகுவாக எதிர்கொள்ளலாம். முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? கேடு செய்த அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்ற பொறாமை கொள்கிறாய். அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம பலன்களால் கிடைத்தது. அவர்களை போன்ற பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதில் தவறில்லை. உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். புரிகிறதா என் செல்லமே? நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும். உனக்கு நல்லதைத்தான் நான் நடத்தி காட்டுகிறேன். ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ. சில நிகழ்வு காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது புரியவும் செய்திருக்கும். அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தின் தொந்தரவுகளில் இருந்து இலகுவாக விடுபட முடியும். பயமில்லாமல் உன் காரியங்களை மட்டும் செய்யத் தொடங்கு. ஆரம்பித்து விடு. ஏனென்றால் எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான். எல்லாமே சரியாகிவிடும். பயம் கொள்ளக்கூடாது. பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை கூறியிருக்கிறேன். எல்லாம் உன் கையில் இருப்பதா நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்தும் முந்தைய பிறவியின் எதிரொலி. பயந்தால் எதையும் எதிர்நோக்கி சொல்ல முடியாது. பயந்துவிட்டால் எதையும் எதிர்நோக்கி உன்னால் எதுவும் ஒரு துளி கூட நகர முடியாது. பயப்படக்கூடாது. பார்க்கின்றவன், இந்த உலகத்தை பார்க்கின்றவன் எல்லோரும் என்ன நினைப்பான் என்ற பயத்துடன் வாழ வேண்டாம். உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடிச் செல்லாதே. உன்னை தேடி வரும் அன்பே உனக்கு நிலையானது. படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழு என் செல்லமே. உன்னை வணங்காமல் ஒருபொழுதும் விடுவதில்லை என்று முருகா முருகா என்று என்னை நினைத்து கொண்டே இருக்கும் உன்னை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் கைவிடவே மாட்டேன். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நீ நினைத்த காரியமெல்லாம் கைகூடி வரும். முருகனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா அப்படி என்று பதிவிட்டு நீ நினைத்த காரியத்தை எல்லாம் செய்யத் தொடங்கு என் செல்லமே. நிச்சயமாக அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் இந்த முருகப்பெருமான் காத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன். இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.